அண்ணாத்த சொல்லு அண்ணாத்த. சாப்பிட முடியல, வாய் நமங்குது. என்ன இருக்கு? சுடுகஞ்சி இருக்கு. சுடுகஞ்சிக்கு ஏத்த மாதிரி நல்லா இழுவையா பண்ணி தரேன் இந்த ஓயில. கஞ்சிக்கு ஏத்த மாதிரி இருக்குமா? கஞ்சிக்கு ஏத்த மாதிரி வாய் நம்மளா அள்ளி போயிரும். மக்களே வீடியோ பாருங்க, மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இருக்க நேரத்துல சரி, உடம்பு சரியில்லாத சரி, சுடுகஞ்சியை வச்சு இந்த மாதிரி ஆற வச்சிங்க அப்படின்னா செத்த நேரத்தில் துவையில ரெடி பண்ணிடலாம். சின்ன வெங்காயம், 3 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இழுவை தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா, புளி, பொட்டுக்கடலை, ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கு அப்புறம் தான் இழுவைக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாயை போடணும். புளிப்புக்கு தகுந்த மாதிரி புளியை சேர்த்துக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை, உப்பை போட்டு கரண்டியை போட்டு கிண்டணும். என்னைய மாதிரி கிறுக்குத்தனமாக மூடியை போட்டு கிண்டக்கூடாது மக்களே. நல்லா கிண்டி ஆற விட்டு மிக்சி ஜாரில் போடணும். ஆறலை அப்படின்னா இந்த மாதிரி புகை வரும். தண்ணியை ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க. குறைன்னா அரைச்சிக்கோங்க. நல்லா சூடான கஞ்சியை ஒரு பாத்திரத்தில் போட்டு துவையில உள்ளே போட்டு அடிச்சிங்க அப்படின்னா நல்லா இழுவையாக இருக்கும். காரமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நைட்டெல்லாம் தண்ணியை